திரு செல்லு பிறந்தகை அவர்கள் பேசியிருப்பது விசிகாவுக்கோ திமுக கூட்டணியில் விசிக இடம்பெற்றிருப்பதற்கான சங்கடங்களை உருவாக்கியிருக்காங்க. கடந்த காலங்களில் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை திறந்திருக்கிறாரு, தலித்துகளுடைய விடுதலை குறித்து பேசியிருக்கிறாரு. அப்ப எந்த தலைவர்களாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் அடிப்படை கொள்கையா இருக்கக்கூடிய எங்களுடைய கொள்கையா இருக்கக்கூடிய சாதி ஒழிப்பு களத்துக்கு எதிராக அல்லது சாதி ஒழிப்பு கொள்கைக்கு எதிராக யார் பேசினாலும் இலவச ஆலோசனை எல்லாம் சொல்ல வேண்டாம்னு திரு வன்னியரசு சொன்னாரு. அதுதான் நீங்க அந்த கருத்து சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அது சொல்லப்பட்டது. திரு செல்லு பிறந்தகை அவர்களுமே இதற்கு முன்னாடி விசிகாவில் பயணப்பட்டவர் தான். அந்த புரிதல் அவருக்கு இருக்காதா? திரௌபதி அம்மன் கோவிலுக்கு உள்ள விடாம தடுக்கிறது யார்? நேரா நீங்க வந்து எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எங்க ஐயா எங்க அண்ணன் சொல்றாங்கல்ல, மருத்துவர்கிட்ட பேசி அந்த கோயிலுக்குள்ள பிள்ளைகளை விடுங்க, தலித்துக்களை உள்ள விடுங்கன்னு யாராவது பேச முடியுதா? கோவில் நுழைவு போராட்டங்கள் அப்படிங்கிறது வந்து தந்தை பெரியார் காலத்திலிருந்து நடந்துட்டு இருக்கு. ஒரு அரசு வந்து சட்டத்தை ஏற்றணும்னு அந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்றது இல்லை, அல்லது சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்த முடியல. கட்சிகளும் செய்யணும். கூட்டணிக்கு வந்தா கூடுதலான ஒரு வலிமை பெறும் என்பதை உணரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது திமுகவா பாமக? அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்குள்ள நாங்க தலையீடு செய்ய முடியாது. ஆனால் எங்க முடிவை நாங்க எடுக்க முடியும். திருமாவளவன் அவர்கள் வந்து இரு அதிமுக திமுக இரு இயக்கங்களும் இருந்தாலும் கூட அங்கீகரிக்கப்பட்ட தலைவராகத்தான் இருந்திருக்கிறார். வெறும் 6 என்கின்ற இலக்கத்தில் சுருங்கி விட்டதாக உங்களுக்கு தோணலையாது? இந்த மக்கள் யாருக்கோ ஓட்டு போடுறாங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு போஸ்டர் ஓட்டுறதுக்கு இதுக்கு தான் பயன்படுறாங்க. ஆனால் ஒரு மிகப்பெரிய சக்தி இவர்கள். ஆனால் இவர்கள் வந்து அதுக்கு தான் பயன்படுறாங்க. இவங்களை அமைப்பாக்க முடியல அப்படிங்கிறதுக்காக முதலில் அவர்கள் அம்பேத்கர் அவர்கள் சொல்லும்போது நாம எங்க அதிகாரத்தை நோக்கி வருகின்ற போது நம்ம மக்களுக்கான விடுதலையை புரட்சியை அவர்களுக்கான தேவைகளை நிறைவேற்ற முடியும். அந்த இடத்தில் விசிக நிறைவு பெற்றது. நாங்கள் வெறுமனே வந்து ஒரு சினிமாவில் இருந்து இல்லைன்னா வந்து அந்த புகழ் வெளிச்சத்துக்கு நாங்கள் வரல, கீழே இருந்து நாங்கள் வந்த ஆட்கள் வந்து. அப்போ எங்களுடைய இலக்கு அப்படிங்கிற யாருமே மக்களுக்கு பணியாற்றுவதற்கு தயாரில்லை. எடுத்த உடனே வந்த உடனே வந்து நான் நேராக சிஎம் தான், பனையூர்ல இருந்து நான் நேராக ஸ்ட்ரைட்டாக நான் சிஎம் ஆயிடுவேன். நீங்கள் வந்து எதுவும் உழைக்க மாட்டீங்க, மக்களுக்கு நீங்கள் பேச மாட்டீங்க, போராட மாட்டீங்க, அவருடைய கண்ணீரை துடைக்க மாட்டீங்க, அவர்கள் குறித்து பிரச்சனையை பேச மாட்டீங்க. நீங்கள் வந்து சினிமாவில் வந்து நீங்கள் நடிப்பீங்க, நடித்து முடிச்சுட்டு அந்த புகழில் அந்த கவர்ச்சியில் வந்து நான் முதலமைச்சர் ஆயிடுவேன்னு சொல்கிறது எவ்வளவு ஒரு பெரிய இடத்தை நோக்கி ஒரு பெரிய கோட்பாடை வைத்து அனைத்து மக்களுக்குமான விஷயத்தை நீங்கள் நகர்த்துன்னு சொல்லுகிறீர்கள். நீங்கள் ஒரு சின்ன இலக்கத்தில் தேர்தலில் நின்னால் போதும், நம்ம ரெப்ரசன்டேஷன் இருந்தா போதுங்கிறதோட நின்னாரீங்களாங்கிறதா எனக்கு இல்லை. இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற முழக்கம் அப்படிங்கிறது ஒரு கோட்பாட்டு புரிதல் உள்ள முழக்கமாக மாறணும் அப்படிங்கிறது எங்களுடைய பார்வை. எங்களுக்கு வந்து இடங்கள் முக்கியம் இல்லை, இலக்கு தான் முக்கியம். தமிழ்நாடு ஒரு நாள் கட்டாயம் விடுதலை சிறுத்தைகள் கையில் தான் நிற்கும். விடுதலை சிறுத்தைகள் அரசியல தான் பேசும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் நேர்களே. இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசு அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசுவோம். வணக்கம். திரு செல்லு பிறந்தகை அவர்கள் பேசியிருப்பது விசிகாவுக்கோ திமுக கூட்டணியில் விசிக இடம்பெற்றிருப்பதற்கான சங்கடங்களை உருவாக்கியிருக்க. ஒரு கருத்து சொல்றது அப்படிங்கிறது அவர்களுடைய உரிமை சார்ந்தது. கூடுதலாக வந்து அவர்களுடைய தேவை கருதி சொல்லக்கூடியது சார். அதனால் எந்த இடத்துலையும் வந்து கூட்டணிக்குள்ளே வந்து ஒரு கருத்து சொல்கிறதுனால அந்த கருத்தின் மூலமாக முரண்பாடுகளோ இல்லை இடர்பாடுகளோ வருவதில்லை. அந்த அடிப்படையில் தான் வந்து மரியாதைக்குரிய காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய தலைவருடைய கருத்து நான் அப்படி தான் வந்து பார்க்குறேன். 2 விஷயத்தை சொல்லியிருக்கீங்க, ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்க வேண்டியிருக்கு. சங்கடங்களை உருவாக்குவதில்லை அப்படிங்கிறத தாண்டி கூட்டணிக்குள்ள ஏதோ நின்றடலை ஏற்படுத்திடக்கூடாது, அந்த அளவுக்கு தான் அந்த கருத்துகள் இருக்கணும் அப்படிங்கிறது. காங்கிரஸ் கட்சியை பற்றி திருமாவளவன் அவர்கள் பேசியிருந்த போது அதற்கான எதிர்வினைகள் வந்தது. எல்லாம் கட்டுக்கோப்பாக இருக்கணும், கட்டுப்பாடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க. அது உடனே வந்து நாங்கள் என்ன பேச வேண்டும் என்று திருமாவளவன் அவர்கள் டிசைட் பண்ண வேண்டாம் என்று சொல்லியிருந்தார். அதற்கு திருமாவளவன் அவர்கள் கூட அதுக்கு பதில் சொல்லியிருந்தாங்க. நான் வந்து இந்த ஆங்கிளில் சொல்லலை, நான் சொன்னது என்னென்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருந்தானா ஒரு கொள்கையை நோக்கி இருக்கும், ஒரு எதிர்ப்பை நோக்கி இருக்கிறோம், அதனால் அடிப்படையில் சரியா இருக்கும். அதுபோல திரு செல்லு பிறந்தகை அவர்களுடைய கருத்தும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டதோ? இமீடியட் ரியாக்ஷன்ஸ் விசி கலந்துருக்கு. இல்லை, அதாவது நாங்கள் வந்து ஒரு முடிவு எடுத்திருந்தோம். சாதியவாத பாமக, மதவாத பாஜக, இந்த 2 பேரோட நாங்கள் வந்து சேர்றதில்லை, அந்த இருக்கிற அணிலையும் நாங்கள் இருக்கிறதில்லை அப்படிங்கிறது தான் எங்கள் நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இதில் வந்து யாரும் வந்து தலையீடு செய்வது அப்படிங்கிறது அது அரசியல் நாகரிகமும் அல்ல அப்படிங்கிற கோணத்தில் சொல்கிறது, நல்லெண்ணத்தின் அடிப்படையிலையும் சொல்கிறது. ஏன்னா
அந்த மாதிரியான கட்சிகள் வரும்பொழுது கட்சிக்குள்ள கூட்டணிக்குள்ள வந்து ஒரு குழப்பத்தை விளைவிக்கக்கூடியவர்கள் தான் அவர்கள். ம். எப்படி வந்து சாதியவாதமும் மதவாதமும் வந்து மக்களுக்கு எதிரானதோ அதுபோல் கூட்டணிக்கு எதிரானது. அந்த அடிப்படையில் ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் நாங்கள் வந்து அந்த சொல்றோம். நல்லெண்ணம் அவர்கள்ட்ட இல்லையா? இல்லை அவங்க அவர்களும் மரியாதைக்குரிய அண்ணன் செல்வ பெருந்தை அவர்களும் ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் வந்து சொல்லியிருக்கலாம். ம். அதனால நம்ம வந்து அதை தவறுன்னு நம்ம வந்து சொல்லலை. ஆனால் நாங்கள் வந்து எங்கள் கருத்தை சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. எங்கள் தொண்டர்கள்ட்ட நாங்கள் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஒருத்தர் வந்து வெளியிலேருந்து இந்த மாதிரி வந்து ஃபீட் பண்ண நினைக்கிறாங்க. அது வந்து இலவச அப்படி ஆலோசனைலாம் சொல்ல வேண்டான்னு திரு வன்னியரசு சொல்றாரு. இல்லை அதுதான் நீங்கள் அந்த கருத்து சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அது சொல்லப்பட்டது. இலவச ஆலோசனை அப்படிங்கிறது அது வந்து எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன். அதுக்காக நான் அவரை வந்து அவருடைய மதிப்பையோ புரியுது, அவருடைய புரியுது. அந்த இடத்த நான் அதை நகர்த்தல. நாங்கள் வந்து அது இல்ல. காயப்படுத்த அந்த விரும்பல. புரிதல் அனைவருக்குமா இருக்கு. ஏன்னா நீங்க கொள்கை ரீதியாக ஒரு விஷயத்தை எடுத்து சென்றிருக்கிறீர்கள். அதற்கு இன்னொருத்தர் வந்து பதில் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதனால தான் நான் என்ன முதல்ல கேள்வி கேட்டேன்னா, திமுக கூட்டணியில் விசிகவுடைய இடத்திற்கு ஏதேனும் ஒரு சங்கடத்தை உருவாக்கி இருக்கான்னு தான் அந்த முதல் கேள்வி வச்சேன். மறுபடியும் அதைத்தான் நான் கேட்க விரும்புகிறேன். அவர் சொல்வதன் மூலமாக ஒரு ரியாக்ஷன் இமிடியேட்டா துணை பொதுச் செயலாளரோ அல்லது வந்து விசிகவுடைய மூத்த நிர்வாகிகள்ட்ட இருந்து வருகிறது என்றால், அதை நம்ம எப்படி ஒப்பிட்டு பார்க்க வேண்டி இருக்குங்கிறது தான் கேள்வி. ஏன்னா, திரு செல்வ பிறந்தை அவர்களுமே இதற்கு முன்னாடி விசிகவில் பயணப்பட்டவர் தான். அந்த புரிதல் அவருக்கு இருக்காதா? இல்லை அதாவது பழைய சம்பவங்களில் ஒரு பழைய இடத்துல இருந்தார் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து நான் அதை அதற்காக வந்து சொல்லல. பேசுறது அல்லது அதை வச்சு குறைச்சி மதிப்பிட வேண்டியதில்லை. நான் குறைச்சும் மதிப்பிடல. ஏன்னா, அந்த கொள்கையின் அடிப்படையிலானது அப்படிங்கிறது தானே நல்ல எண்ணம் அப்படிங்கிறது நீங்க சொல்லியிருந்தீங்க. அப்ப அந்த நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அவரும் சொல்லியிருக்கலாம். ஏன்னா, இதுல விசிகவுடைய கொள்கை என்னவென்று அவருக்குன்னு தெரியும். அதுல எப்படி இருக்கிறாருங்கிறது தெரியும். இப்போது அவரு எந்த கட்சியினுடைய பொறுப்பாளர் என்பதும் அவருக்கு தெரியும். அப்ப நீண்ட காலமாக ஒரு பிரச்சனை இருக்கிறது. அந்த பிரச்சனையை அணுகி சுமூகமாக பேசி தீர்த்துக் கொள்ளலாம் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிலைப்பாடும் கூட. அதுல என்ன பிழை இருக்கிறது? முரண் எங்க இருக்கிறது? அதாவது நீண்டகால பிரச்சனை அப்படிங்கிறது நீங்களே சொல்றீங்க. நீண்டகால பிரச்சனைனா விடுதலை சிறுத்தைகளுக்கும் வன்னிய மக்களுக்குமான பிரச்சனை இல்லை. ஒரு கோட்பாட்டு அடிப்படையில் இந்த பிரச்சனை காலங்காலமாக நீண்ட காலமாக இந்த சமூகத்தில் புறையோடி கிடக்கின்ற சாதியம், அந்த சாதியத்துக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை அப்படிங்கிற இடத்துல நாங்கள் வந்து பயணப்படுறோம். அப்போ எந்த தலைவர்களாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் அடிப்படை கொள்கையாக இருக்கக்கூடிய எங்களுடைய கொள்கையாக இருக்கக்கூடிய சாதி ஒழிப்பு களத்துக்கு எதிராக அல்லது சாதி ஒழிப்பு கொள்கைக்கு எதிராக யார் பேசினாலும் அது வந்து எங்களுக்கு வந்து முரண்பாடானது. அப்போ இந்த பிரச்சனையை வந்து அரசியல் ரீதியாக பேச முடியாது. எங்கள் அண்ணா வந்து அவர் செல்வ பெருந்தை அவர்கள் வந்து பேசணும் அப்படின்னா இதை வந்து அரசியல் ரீதியாக பேசக்கூடியது இல்லை, இது சமூக ரீதியாக பேசக்கூடியது. அவருக்கும் அதில் பங்கு இருக்குது, எல்லோருக்கும் பங்கு இருக்குது. அப்போ சமூக ரீதியாக ஒரு இணக்கத்தை ஒரு 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 மிகப்பெரிய ஒரு அணுக்கத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு வந்து எல்லோருக்கும் இருக்குது. எங்களுக்கு மட்டும் இல்லை, அல்லது காங்கிரஸ்க்கு மட்டும் இல்லை. ஒரு ரெண்டு சமூகம் வந்து மோதுது அப்படின்னா அந்த அந்த மோதலை தடுத்து நிறுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எல்லோருக்கும் உண்டு. வாங்க பேசலாம்னு எல்லாரும் பேசலாமே. அதில் இல்லை, அதுதான் சொல்கிறேன் நான். அதை வந்து அரசியல் ரீதியாக பேச முடியாது. தேர்தலில் கூட்டணியில் வந்து சேர்க்கறதுனால அதை பேச முடியாது. ஒரு ஒரு சந்தர்ப்பவாதத்திற்கு அல்லது வந்து ஒரு பிழைப்புவாதத்திற்கு இந்த கூட்டணிக்கு வர்றாங்க அப்படின்னா அது வந்து ஒரு இணக்கத்தை உருவாக்காது. யாருக்கான சந்தர்ப்பவாதம்? பாமகவுக்கான சந்தர்ப்பவாதத்தை சொல்கிறேன். மருத்துவர் ராமதாஸ் அவருடைய சந்தர்ப்பவாதம் அல்லது அதனுடைய பிழைப்புவாதத்தின் அடிப்படையில் வந்து வர்றாங்க. இப்போ வந்து அவர் வந்து இந்த கொள்கையிலிருந்து நான் மாறிட்டேன், நான் வந்து ஆணவ படுகொலைகளை வந்து நான் தடுத்து நிறுத்தணும், நான் கோரிக்கை வைக்கிறேன், இல்லை நான் வந்து சாதியத்துக்கு எதிராக நான் செயல்பட மாட்டோம், நாங்கள் வந்து கடந்த காலங்களில் நடந்த சம்பவங்களுக்கு வந்து நான் வந்து இது குறித்து நான் வந்து பேசி நான் வந்து வருத்தம் தெரிவிக்கிறோம், அல்லது அது குறித்து நம்ம வந்து உரையாடலாம், இனிமே வந்து அப்படி நடக்காது அப்படிங்கிறது வந்து ஒரு பொது சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை, ஒரு நம்பிக்கையை மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மீது வந்து உருவாக்கும். அதில் எந்த மாற்று கருத்து வேணா. நம்ம வந்து இந்த உரையாடல் மூலமாக எந்த பிரச்சனையுமோ இல்லை இன்னொரு இடத்துல வந்து அது வந்து இன்னொரு சமூகத்துக்கு எதிராக நம்ம கொண்டு போயிடக்கூடாது. அப்போ இந்த இடத்துல இருந்து நான் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கடந்த காலங்களில் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை திறந்திருக்கிறாரு, தலித்துகளுடைய விடுதலை குறித்து பேசியிருக்கிறாரு. அப்போ அந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடம். அவர் அப்படி இருந்ததுனால தான் ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்கள் வன்னிய சமுதாய மக்கள்கிட்ட ஊடுருவ முடியல. இவர் வந்து பாஜகவோடு இணைந்த பிறகுதான்
இன்னைக்கு வந்து வன்னிய சமுதாய மக்களிடத்தில் ஆர்எஸ்எஸ் ஊடுருவிற்கு அவர்கள் வந்து இந்துத்துவாவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆர்எஸ்எஸ்னுடைய கோட்பாட்டான அந்த சனாதன கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு சோசியல் இன்ஜினியரிங்கிற பேரில் வந்து அவங்க வந்து செயல்படுறாங்க. அப்போ இது வந்து ஒரு ஒரு பொறுப்புணர்வோடு, ஒரு சமூக அக்கறையோடு, சமூக நீதியின் பால் நாம் எல்லோரும் இணைந்து செயல்படக்கூடியது. அரசியல் ரீதியாக மட்டுமல்ல, அதில் மட்டும் நீங்கள் போய் நின்று பேச முடியாது. அப்போ சமூக களத்தில் எப்படி ஒரு இணக்கப்பாட்டை உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பொறுப்போடு நம்ம வந்து அணுக வேண்டியிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் தான் அதை சொன்னதை ஒழிய அரசியல் ரீதியாக அல்ல. கூட்டணிக்கு அனைவரும் வந்து வர வேண்டும் அப்படிங்கிறதுனால கூட்டணிக்கு இவங்க வந்தா கூடுதலான ஒரு வலிமை பெறும் என்பதை உணரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது திமுகவா பாமகவா? இல்லை, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் தான் தலைமை தாங்குது. இந்த கூட்டணியில் யார் வர வேண்டும், யார் வேண்டாம் என்பது தலைமை தான் முடிவெடுக்கும். டிசைட் பண்றது அவங்க தான். ஒரு விடுதலை சிறுத்தைகளோ அல்லது காங்கிரஸோ பண்ண முடியாது, அல்லது பாமகவோ முடியாது, இதை பண்ண முடியாது. ஓகே. அப்போ அது வந்து திமுக தலைமையினுடைய நிலைப்பாடு. அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்குள்ள நாங்கள் தலையீடு செய்ய முடியாது. ஆனால் எங்கள் முடிவை நாங்கள் எடுக்க முடியும். எங்கள் உரிமை, எங்கள் முடிவு நாங்கள் எடுக்க முடியும். அப்போ அந்த முடிவின் அடிப்படையில் தான் ஏற்கனவே கடந்த 14 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்த அந்த முடிவில் நாங்கள் மாற்றம் செய்யலை, நாங்கள் வந்து சந்தர்ப்பவாத அரசியலை செய்யலை, நாங்கள் சமரசம் ஆகலை, நாங்கள் பிழைப்புவாதம் செய்யலை. நாங்கள் ஆர்எஸ்எஸ் கொள்கைக்கு எதிராக, பாஜக கொள்கைக்கு எதிராக, சனாதன கொள்கைக்கு எதிராக, இந்துத்துவா கொள்கைக்கு எதிராக, கோட்சேயினுடைய அந்த இந்து ராஷ்டிர கொள்கைக்கு எதிராக நாங்கள் வந்து சமரசம் இல்லாமல் தமிழ் மண்ணில் பயணப்பட வேண்டிய தேவை இருக்குது. அதற்கு என்ன விலை கொடுத்தாலும் நாங்கள் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் அந்த முடிவு எடுத்திருக்கிறோமே ஒழிய, இந்த முடிவு நான் மீண்டும் இந்த கேள்வி இப்படி வச்சா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். திரு வன்னியரசு துணை பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய திருமாவளவர்களை தலைமை தாங்கியிருக்கக்கூடிய விசிகாவிற்கு வந்து இது பிழைப்புவாதம், சந்தர்ப்பவாதம் என்று நான் சொல்ல வரல. ஆனால் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைமையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி இன்னொரு கட்சியை அடாப்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கின்ற போது அந்த அடாப்டபிலிட்டி அது இன்னொரு கட்சிக்கு பிரச்சனையாகுதுன்னா அது தலைமைக்கு தெரியுமா தெரியாதான்னு தான் நான் கேட்க வரேன். இல்லை, நீங்கள் எப்படி கேட்டாலும் இதுதான் பதில். ஏன்னா நீங்கள் வந்து இன்னொரு கட்சி வருது அப்படின்னா எங்கள் கொள்கைக்கு ஏற்புடைய இருக்குது அப்படின்னா நாங்கள் அதை பற்றி பேச மாட்டோம். நான் ஏற்கனவே சொன்னதை தலைமை தான் அது முடிவெடுக்கும். திமுகவினுடைய தலைமை தான் முடிவெடுக்கும். ஆனால் ஏற்கனவே நாங்கள் முடிவு எடுத்திருக்கிறோம்ல, ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கோம்ல. சரி, நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் வந்து அதை வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, மாற்று சிந்தனை இருக்கு. ஒருவேளை அந்த வாதம் தான் இப்படி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மூலியமாக அது வைக்கப்படுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்லை, இருக்கலாம். அது வந்து நீங்கள் வந்து சொல்லி மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சொல்லி அவர் பேசியிருக்கலாம். அல்லது இவரே வந்து அண்ணன் செல்வப்பிரந்தி அவர்களே வந்து ஒரு அக்கறையின்பால் பேசியிருக்கலாம். அது வந்து நம்ம அதை இதுவா நமக்கு சொல்ல முடியாது. ஆனால் எங்கள் நிலைப்பாடு அப்படிங்கிறது அதை ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை சொல்லுது. அவரை காயப்படுத்துவதற்கோ அல்லது அதை புறந்தள்ளுவதற்கோ புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் நீங்கள் 2 பேரும் சந்திச்சு ஒருவரை கை குலுக்கி சொல்லுங்க. அந்த மாண்பு வந்து அனைவருக்குமே, அது திரு செல்வப்பிரந்தி அவர்களுக்குமே தெரிந்த விஷயம் தான். அது வந்து நீண்டகாலமாக நீங்கள் இருவருமே அரசியல் இருக்கக்கூடியவர்கள், கோட்பாட்டின் அடிப்படையில் பயணிக்கக்கூடியவர்கள். அது வந்து புரிந்து கொள்ளக்கூடியதான். அதில் நான் என்ன கேட்க விரும்புறதுன்னா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க 2021 உங்களுக்கு நினைவு இருக்கும், திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களை கையில் பிடித்துக் கொண்டு நாங்கள் வெற்றி பெற்றதற்கு விசிக ஒரு மிக முக்கிய காரணம் என்று அவர்களை பிடித்துக் கொண்டு பேசினார்கள். உங்களுக்கு நினைவு இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சியை விட்டுவிட திமுக தலைமை ஏற்க துணிந்திருக்கிறதாங்கிறதான் கேள்வி. எல்லாமே வந்து 2017க்கு பிறகு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் இணைந்த பிறகு இந்த அணி தொடர் வெற்றியை பெறுகிறது. 2017க்கு பிறகு நாங்கள் வந்து 2021 இருக்கலாம், சட்டமன்ற நாடாளுமன்ற உள்ளாட்சி மன்ற தேர்தல் எல்லாத்துலேயும் வெற்றி பெற்றுக்கிறோம். அப்போ இது வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு கூட்டணி. இந்த கூட்டணியை மக்கள் நம்புகிறாங்க. இந்த கூட்டணி தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய கூட்டணியாக, தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய கூட்டணியாக, தமிழ்நாட்டினுடைய சமூக நீதியை பாதுகாக்கக்கூடிய கூட்டணியாக, டெல்லியிலிருந்து வருகின்ற அழுத்தங்களை, டெல்லியிலிருந்து வருகின்ற அச்சுறுத்தல்களை புறந்தள்ளுகின்ற அல்லது தடுப்பணையாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து அது வெற்றி கூட்டணி நம்ம வந்து சொல்கிறோம்.
ம். அப்போ இந்த வெற்றி கூட்டணி வந்து சிறப்பாக செயல்பட்டுட்டு இருக்கு. அது பயணப்பட்டுட்டு இருக்கும்போது வந்து நீங்கள் வந்து வேற எதுவும் தேவையில்லைல்ல. அதுக்காக நாம் வந்து அதை சொல்கிறோம் நாங்கள். ரைட். நான் புரிந்து கொள்ள முயற்சி பண்றேன். சமூக நீதி அப்படிங்கிறத பேசியிருக்கிறீங்க. நீங்க சொன்னீங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சி என்ன கொள்கைகளை முன்னெடுத்திருக்கிறதோ, அதை உங்கள் கூட்டணி தூக்கி பிடித்திருக்கிறது. அல்லது அதற்கு ஒரு சிக்கல், ஒரு பிரச்சனை என்றால், அதை வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க, அங்கீகரிச்சிருக்காங்க. உடனடியா அதுக்கு ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்கங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்லை அது அந்த கோட்பாட்டு அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுறோம், பயணப்படுறோம். அந்த அரசும் அப்படி தான் செயல்படுது அப்படிங்கிறது வந்து வெளிப்படையான தன்மை தான், வெளிப்படையான உண்மை தான். அதில் வந்து நாங்கள் எந்த மாற்று கருத்தும் இல்லையே. சிக்கல்களுக்கு தீர்வு கண்டுட்டாங்களா? இல்லை அதாவது பல்வேறு சிக்கல் நீங்கள் சொல்கிறது வந்து சாதிய சிக்கல்கள் சொல்லலாம். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இந்த சாதிய சிக்கல்கள் இருக்குது. இல்ல தமிழ்நாட்டுல தான் நீங்க இல்லை அதைத்தான் சொல்கிறேன். ஒரு 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 சமூக கட்டமைப்புக்குள்ள நம்ம இருக்கிறோம். இந்த சமூக கட்டமைப்பில் இந்த சாதியம் குறித்து அல்லது சாதி பெருமை குறித்து அல்லது குடிப்பெருமை குறித்து முன்னெடுக்கின்ற அரசியலுக்கு எதிரான ஒரு அரசியலை முன்னெடுப்பது தான் திராவிட மாடல் அல்லது வந்து திமுகவினுடைய அரசியல் அல்லது விடுதலை சிறுத்தைகளுடைய அரசியல், இடதுசாரிகள் அரசியல். யார் ஒருவரும் கோட்பாட்டு அடிப்படையில் ஆணவ படுகொலைகள் வந்து செய்கிறது வந்து சரி அப்படின்னு சொல்லி சொல்கிறது இல்லை யாரும். திமுக தலைமையிலான கூட்டணியில் ஆணவ படுகொலைகள் செய்வதை ஊக்கப்படுத்திய ஒரு இயக்கம் இருந்தது. அதுதான் அனைத்து சமுதாய பேரியக்கம் பேரவைங்கிற பேரில் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க பயணப்பட்டார். அப்படியான ஒரு நிலைமை இங்கே இல்லை. இன்னும் கூடுதலாக சாதி மறுப்பு திருமணங்கள் செய்தால் அவர்களுக்கான அரசு வேலைவாய்ப்பு, அவர்களுக்கான முன்னுரிமை, அவர்களுக்கான ஊக்கத்தொகையை வந்து தமிழ்நாடு அரசு, திமுக அரசு அதை வந்து முன்னெடுக்குது. இது வந்து படிப்படியாக வந்து செய்யக்கூடிய பணிகள் தான். சாதி ஒழிப்பு அப்படிங்கிறது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னது தான். சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று தான். ஒரு சாதி ஒழிப்பு களத்தில் வந்து செயல்படுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் இந்த களத்தில் இருக்கிறோம்னா, மற்ற கட்சி மாதிரி நாங்கள் வந்து அதை பற்றி பேசலை அப்படின்னா வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் ஆட்சியை பிடிச்சிருப்போம். உங்களுக்கான அடிப்படையில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளாவது நீங்கள் அட்ரஸ் பண்ணிடுச்சு, சரியாயிடுச்சு, தீர்ந்துருச்சு, ஒரு சில விஷயங்கள் நீங்கள் வைத்த கோரிக்கைகளாவது நிறைவேறிடுச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் அந்த கேட்குற கேள்வியே வந்து நான் வந்து தவறாக நான் பார்க்குறேன். எப்படின்னா, உங்களுக்கான பிரச்சனை இல்ல உங்களுக்கான பிரச்சனை அப்படின்னு நீங்கள் சொல்றது, முன்வைக்கக்கூடிய அதை நீங்கள் முன்வைக்கின்ற பிரச்சனை அப்படின்னா, ஒரு இது நீங்கள் சொல்கிறது வந்து முழுக்க நான் புரிஞ்சுக்கிறது, நீங்கள் கேட்குறதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் வெளிப்படையாக கேட்கல, சாதிய பிரச்சனைகளை தான் நீங்கள் பேசுகிறீங்க. இந்த சாதிய பிரச்சனைகள் விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டும் அது வந்து தீர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கா அல்லது எல்லா கட்சிகளுக்குமான இலக்கா? இல்ல அனைத்து மக்களுக்குமான பிரச்சனை தான். அனைத்து மக்களும் சேர்ந்து பேசி, அனைத்து மக்களும் அரசும் சேர்ந்து முடிவெடுக்கணும். அப்போ ஏன் அதை பேச மாட்டாங்க? அந்த கேள்விதான் அரசு கிட்ட நீங்க வைக்க வேண்டிய ஒரு கேள்வி. அதை தான் நான் சொல்கிறேன். இதை வந்து நாங்கள் இருக்கிறதுனால தான் நாங்கள் எந்த அணியில் இருந்தாலும் இதுதான் நாங்கள் பேசுகிறோம். இன்றைக்கி வந்து அடிப்படையான பிரச்சனைகள், பெண்கள் பிரச்சனையா, தலித்துகள் பிரச்சனையா, இல்லை நீங்கள் விளிம்புநிலை மக்களுடைய பிரச்சனையா, எல்லா பிரச்சனையும் வந்து நீங்கள் வந்து பேசக்கூடிய ஒரு இடமா வந்து இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் இதை முன்னெடுக்கிறோம். ஒரு அரசு இந்த கோட்பாட்டுக்கு எதிராக ஒரு கொள்கை முடிவு எடுக்கும் பொழுது நாங்கள் வந்து எதிராக இருக்கிறோம். அதுக்கு இப்போ நாங்கள் ஆணவ படுகொலைகளை வந்து தடுத்து நிறுத்துவதற்கு தனிச்சட்டம் வேண்டும் சொல்லி நீண்ட காலமாக இன்னைக்கு பேசலை, நிறைவேற்றப்பட்டு அதிமுக காலத்திலேருந்து அதை நாங்கள் பேசுகிறோம். நீங்கள் பேசி நிறைவேற்றப்பட்டிருக்கு. இன்னைக்கு வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இது குறித்து முதல்ல வந்து ஒரு ஆய்வு செய்வதற்கு எந்தெந்த இடங்களில் என்ன மாதிரியான சாதிய சிக்கல் இருக்குது, என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, இந்த சாதி ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனிச்சட்டம் தேவையா, ஏற்கனவே வந்து இந்த அது கொலை வழக்காக மாறுது. அப்போ ஏற்கனவே ஒரு கொலை வழக்குக்கான சட்டம் இருக்கும் பொழுது ஏன் தனியாக சட்டம் கேட்குறாங்க? இதை ஆய்வு செய்கிறதுக்கு வந்து மரியாதைக்குரிய KN பாட்ஷா அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு போட்டிருக்கிறாரு. அதை ஆய்வு செய்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து அதற்கான முன்னெடுப்புகள், நீங்கள் வந்து அது சட்டம் இயற்றப்பட்டதான்னு கேட்குறீங்க. சட்டம் இயற்றப்படுவதற்கு முன்பு எப்போதுமே நீங்கள் எந்த ஒன்றிய அரசாக இருக்கட்டும், எந்த அரசாக இருக்கட்டும், அது குறித்து ஆய்வு செய்வதற்கு ஒரு கமிஷன் போடுவாங்க. அந்த ஆணையத்தின் அடிப்படையில் தான் வந்து செயல்படுவாங்க. அப்போ இன்றைக்கி வந்து எல்லோரையும் வந்து அவர் வந்து ஆய்வு செஞ்சு மரியாதைக்குரிய நீதியரசர் KN பாட்ஷா அவர்கள் எல்லா தரப்பு மக்களையும் அவர் சந்தித்து இது குறித்து வந்து ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கிறாரு. எங்கள்கிட்டையும் கருத்து கேட்டிருக்கிறாங்க, எல்லார்ட்டையும் கருத்து கேட்குறாங்க. அதில்
பெரும்பான்மையான கருத்துக்கள் இதுதான், ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்தணும். இதுல ரொம்ப முக்கியமா நுட்பமா என்னன்னா, இந்த ஆணவ படுகொலைகள் வந்து வெறும் தலித்துகளுக்குள்ள மட்டும் நடக்கல. தலித்து நான் தலித்துக்குள்ள மட்டும் நடக்கல. தலித்துக்குள்ளேயும் நடக்குது, நான் தலித்துக்குள்ளேயும் நடக்குது. ஓபிசிக்குள்ளேயும் நடக்குது, இங்கே அப்ப நீங்க வந்து இந்த சட்டம் மட்டும் போதாது. 302 போட்டு அந்த நீ கொலை வழக்கு பதிவு செய்யறது மட்டும் போதாது. இதுக்கான ஒரு பிரத்யேகமான ஒரு சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப இதை வந்து இன்னைக்கு நாங்க வந்து நீண்ட காலமா வச்ச கோரிக்கை. கடந்த முறை எடப்பாடி பழனிசாமி இருக்கும்பொழுது வச்ச கோரிக்கை. அதற்கு முன்பு ஓபிஎஸ் இருந்தாரு, அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க. எல்லாரும் இருக்கும்போது வச்ச கோரிக்கை தான். இன்னைக்கு வந்து அது நிறைவேற காலகட்டத்தில் அது வந்து இன்னைக்கு ஒரு ஆய்வு குழு போட்டு அதை வந்து செய்யறாங்க. அப்படின்னா நீங்க சொன்னது போல ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கையின் போல தான் நம்ம வந்து இயங்கிக்கிட்டு இருக்கோம், செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு நம்பிக்கை இல்லை, நான் இதை செய்ய மாட்டாங்க அப்படின்னா நம்ம அதை பற்றி நம்ம பேச வேண்டியதே இல்லையே. ஏன் இந்த கேள்வி நான் மீண்டும் மீண்டும் உங்ககிட்ட வச்சிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் கூட்டணியில் ஒரு பிரதானமான கட்சியாக இருக்கிறீர்கள். முதலமைச்சர் அவர்களே சொன்னது போல வட தமிழகத்தினுடைய பெரும்பாலான வாக்கு சக்தியாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு குறிப்பிட்டார். அந்த அடிப்படையில் நம்ம அது கேட்க வேண்டிய அப்போ ஒரு கட்சிக்கான பிரதிநிதித்துவம் படுத்தக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு ஒரு கட்சி அமைப்பு பெரிய அளவில் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்குமான தமிழ் சமூகத்திற்கான ஒரு பேச்சை முன்னெடுக்கக்கூடியவர்கள் எடுக்கக்கூடிய சூழ்நிலையில அவர்கள் வைக்கக்கூடிய அந்த கோரிக்கைகள் முன்னிறுத்தப்படுகிறதா, ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு பிரதானமான கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்விதான் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை. அந்த அரசியல் வாழ்க்கைக்கான அட்டாச்மெண்ட் நீங்க எது கூட இருக்கீங்களோ அதுவே பூர்த்தியாகப்படுதாங்கிறதான கேள்வி, பிரதானமான கேள்வி. இல்லை, அது என்னென்னு சொன்னால் நம்ம அதை பற்றி பேசலாம். இப்போ இந்த பிரச்சனையில் வந்து நாங்கள் வந்து தீர்க்க முடியல அப்படின்னு சொன்னால் நம்ம அதை பற்றி பேசலாம். உதாரணமாக நீங்கள் வேங்கை வயல் எடுத்துக்கோங்க. வேங்கை வயலில் தீர்வு கண்டாகி விட்டதா அப்படின்னு திரௌபதி அம்மன் கோயில் பிரச்சனைகள்ல இருக்கு. பல பிரச்சனைகள் சொல்லுவோம். உதாரணத்துக்கு நான் 2 பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு காணப்பட வேண்டிய பிரச்சனைகளா அல்லது அதற்கு வந்து அப்படியே இல்லை, அட்ரஸ் பண்ணிட்டோம்? ரொம்ப முக்கியமான கேள்வி. நான் இதுக்கு வந்து ஒரு பலர் இந்த கேள்வி கேட்கும்போது விவாதங்களில் வந்து இது படார்னு ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு ஓடிடுறாங்க. அது நாம் வந்து நுட்பமாக இதை வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ வந்து திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ளே தலித்துகளை உள்ளே விட மாட்டாங்க. இந்த கோயிலுக்குள்ளே உள்ளே விடாதது நேற்றைக்கு இல்லை, இல்லை இன்னைக்கு இல்லை, அதுக்கு முதல் நாள் இல்லை. அந்த கோயில் பிரச்சனை நீண்ட காலமாக இருக்குது. நீண்ட காலம்னா 10-20 ஆண்டுகளுக்கு முன்பு, 50 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பிரச்சனை இருந்துகிட்டே அது இருக்குது. இப்போ இந்த கோயில் பிரச்சனையை பற்றி பேசுகிறவங்க ஏன் வந்து அரசு செய்ய மாட்டுது அப்படின்னு சொல்லி கேட்குற கேள்வி, ஏன் அந்த மக்கள் விட மாட்டாங்க? அந்த மக்களுக்கு பின்னாடி ஒரு கட்சி இருக்குது, பாமக இருக்குது, ஐயாவே வந்து உங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருப்பார் அப்படின்னு சொல்கிற அந்த சாதி வெறியை அல்லது அந்த சாதிய அமைப்பை அல்லது வந்து இந்த சனாதன அரசியலை யாருமே கண்டிக்க மாட்டாங்க. நேராக நீங்கள் வந்து எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எங்கள் ஐயா எங்கள் அண்ணன் சொல்கிறாங்கல்ல, மருத்துவர்கிட்ட பேசி அந்த கோயிலுக்குள்ளே பிள்ளைகளை விடுங்க, தலித்துக்களை உள்ளே விடுங்கன்னு யாராவது பேச முடியுதா? யாராவது பேசுகிறாங்களா? யாருமே பேசலை. அப்போ இந்த பிரச்சனைக்கு யார் காரணம்? முதல்ல நான் கேட்கக்கூடிய கேள்வி அதுதான். திரௌபதி அம்மன் கோவிலுக்கு உள்ள விடாமல் தடுக்கிறது யார்? அரசாங்கமா இல்லை ஒரு 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 கட்சியா அல்லது ஒரு மக்களா? அது அறநிலைத்துறை சார்ந்திருக்கூடிய கோயிலா இல்லை வந்து தனியார் சொத்து? இல்லை, இந்து அறநிலைத்துறை கோயில் தான். நீங்கள் அது இந்து அறநிலைத்துறை கோயில் அப்படிங்கிறது வந்து இன்னும் திரௌபதி அம்மன் கோயில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கோவில் இருக்குது. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கோயில்களில் தலித்துக்களை எந்த கோயில்களையும் வந்து உள்ளே வந்து நீங்கள் வந்து உள்ளே விடுறதில்லை. எல்லா கோயில்களையும் சொல்கிறேன் நான், இந்து அறநிலைத்துறை கோயிலுக்குள்ளே இருக்கிறத தான் சொல்கிறேன். அங்கே ஒரு ஆதிக்கம் இருக்குது. அது ஒரு பார்ப்பன ஆதிக்கமாக இருக்குது அல்லது வந்து இடைநிலை சாதிகளுடைய ஆதிக்கமாக இருக்குது. அந்த ஆதிக்கம்ங்கிறது வந்து வர்ணாசிரமத்தை சனாதனத்தை ஏற்றுக்கொண்ட ஆதிக்கமாக இருக்குது, அந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட ஆதிக்கமாக இருக்குது. அவர்கள் வந்து தெரியாமல் செய்கிறாங்க. அந்த மக்கள் வந்து இவ்வளவு மோசமான ஒரு நிலைக்கு மாறினது இந்த கோட்பாட்டை வந்து தெரிந்தோ தெரியாமலே அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ இந்த கோட்பாட்டுக்கு எதிராக நம்ம வந்து அவர்களை வந்து எப்படி வந்து அவர்களை வந்து நம்ம மடைமாற்றம் செய்ய வேண்டிய தேவை இருக்குது. வெறுமனே அந்த மக்களுக்கு எதிராக நம்ம வந்து செயல்படுறதா, இது எல்லாமே நம்ம வந்து பேச வேண்டியது இருக்குது. திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள போய் இந்த பிரச்சனையை நுணுக்கமாக அணுக்கமாக இருந்து பார்த்து சரி செய்ய வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியது ஒரு அரசனுடைய கடமை. அந்த அரசு அதற்கு ஆதரிக்கக்கூடிய கட்சியாக நீங்கள் இருக்கணும். அப்போ நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படலைன்னு தானே அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியல. இல்ல நீங்க அந்த கோயிலுக்குள்ள உள்ள போகணும். அரசு வந்து அன்னைக்கு வந்து உள்ள கூட்டு போய் வழிபாடு நடத்திட்டாங்க. மேலும் வந்து பிரச்சனை வருது, அந்த மக்கள்கிட்ட பேசுறாங்க.
இப்படி பல இடங்களில் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். சாத்தூரோட ஒரு கோயில், அந்த கோயிலோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். அந்த அந்த மக்களோட உரையாடுறது தான் நாங்கள் இப்போ முக்கியமாக முதன்மையாக பார்க்குறோம். அந்த மக்களை நாங்கள் எதிராக பார்க்கறது இல்லை. அறியாமையில் அவங்க வந்து இந்த மாதிரி செயல்படுறாங்க. இன்னும் நான் அழுத்தமாக சொல்கிறோம், கோவில் நுழைவு போராட்டங்கள் அப்படிங்கிறது வந்து தந்தை பெரியார் காலத்திலேருந்து நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கும் அது தொடருது. அந்த ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் வந்து எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த மக்களை புரிய வைக்கின்ற அல்லது அந்த மக்களை கன்வின்ஸ் பண்ணுற இடத்துக்கு நாங்கள் போகிறோம். நாங்கள் எதிராக பார்க்கல. முதல்ல வந்து இப்போ சாதாரணமாக போகும்போது சொல்கிறாங்க, தலித்துகளை கோயிலுக்குள்ளே உள்ள விட மாட்டாங்க அப்படின்னு. ஏன் உள்ள விட மாட்டாங்க? அதனுடைய பின்னணி என்ன? அப்போ சாதி. அப்போ இந்த சாதியை யார் வந்து தூண்டுறாங்க? அதுக்கு பின்னாடி இருக்கிற கட்சி என்ன கட்சி? அப்போ இது எல்லாமே வந்து எல்லோருக்கும் அது ஒரு பொறுப்பு, கூட்டு பொறுப்புணர்வு. அதை கூட்டு பொறுப்புணர்வுன்னு சொல்கிறேன். வெறும் அரசு மட்டும் இல்லை. ஒரு அரசு வந்து சட்டத்தை ஏற்றணும்னு அந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்றது இல்லை, அல்லது சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்த முடியல. இது வந்து இந்தியா முழுக்க இருக்குது. இந்த பிரச்சனை வந்து இந்தியா முழுக்க இருக்குது. பெரிய வந்து நீங்கள் ஜனாதிபதின்னு சொல்கிறாங்க, அந்த ஜனாதிபதியே வந்து அந்த கோயிலுக்குள்ளே வந்து நிறுத்திடுறாங்க. இந்தியாவினுடைய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு மோடியே ராமர் கோயிலில் போய் நீங்கள் வந்து கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு அவர் வந்து போகிறாரு. நீ போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் நடத்தினாதான் நீ போய் அதை வந்து உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி, அதற்கு முதல் நாளே வந்து பார்ப்பனர்கள் எல்லோரும் சேர்ந்து அதெல்லாம் கும்பாபிஷேகம் நடத்திய பிறகுதான் இவர் போகிறாரு. இது வந்து மோடிக்கே அந்த நிலைமை தான், ஜனாதிபதிக்கே இந்த நிலைமை தான். அப்போ இந்த சாதிய கட்டமைப்பை நீங்கள் வந்து உடைக்கணும் அப்படின்னா, முதல்ல புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னது போல் இது வந்து ஒரு வெறுமனே வந்து பேசுறது அப்படிங்கிறத தாண்டி அவர்கள் வந்து அவங்கள மனநிலையை மாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குது. அப்போ அந்த வேலையை நம்ம வந்து செய்ய வேண்டியிருக்கு. அது அரசும் செய்யணும், கட்சிகளும் செய்யணும். ஒரு கட்சி தூண்டி விட்டுட்டு நீங்கள் வந்து உடனே அதை வந்து ப்ரோவோக் பண்ணுறது மூலமாக வந்து நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் வந்து ரொம்ப முதிர்ச்சியாக, ரொம்ப நாகரிகமாக, ஒரு பொறுப்புணர்வோடு, தொலைநோக்கு பார்வையோடு இதை நாங்கள் வந்து செயல்படுத்த முனைகிறோம். ரொம்ப ஒரு ஹார்டான கொஸ்டினாக தான் இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நீண்ட நெடிய பயணம் நீங்கள் இதில் கட்சியில் இருக்கிறதுனால நான் அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டேன். இப்போ இந்த தேர்தல் அரசியல் வருகின்ற போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் முன்னெடுக்கக்கூடியதாக, இந்த பிரச்சனைகள்ங்கிறது நான் பொதுவாக சாதிய பிரச்சனைகளோ அல்லது சமூகம் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளோ எல்லாரும் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளோ இருக்கக்கூடியதாக இருக்கு இல்லையா? அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அட்ரஸ் பண்ணும்போது அவர்களுக்கான சில சிக்கல்கள் அதில் இருக்கதாக நான் பார்க்கிறேன். தேர்தல் அரசியல் வருகின்ற போது போதுமான எண்ணிக்கையில் இடங்கள் கிடைக்காமல் இருக்கக்கூடியதெல்லாம் கடந்த முறையே பிரச்சனையாக இருக்கு. நீங்கள் கூட பல இடங்களில் பேட்டி கொடுத்துருக்கீங்க. 25 இடங்களுக்கு குறைவில்லாமல் நாங்கள் கேட்டுப்போம், எல்லாரும் அதில் தேர்தல் அரசியல் பங்கேற்கணும். அம்பேத்கர் அவர்கள் சொல்லும்போது, நாம் எங்க அதிகாரத்தை நோக்கி வருகின்ற போது நம்ம மக்களுக்கான விடுதலையை, புரட்சியை, அவர்களுக்கான தேவைகளை நிறைவேற்ற முடியும். அந்த இடத்தில் விசிக நிறைவு பெற்றிருக்கிறதா? இல்லை, அதை நோக்கி நாங்கள் நகர்றோம். விடுதலை சிறுத்தைகள் அதாவது விடுதலை சிறுத்தைகள் 99 தான் தேர்தல் பதவிக்கு வர்றோம். அப்போ 99க்கு முன்பு 10 ஆண்டுகள் வந்து உங்களில் எவனும் யோக்கியன் இல்லை, எங்கள் ஓட்டு உங்களுக்கு இல்லை. இதுதான் எங்களுடைய முழக்கம். வேண்டாம் என்று சொன்னவர் ஒன்று, நமக்கு வாக்கரசியல் வேண்டாம், நீங்கள் வாக்கரிசி போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னவர் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள். என்னை போன்றவர்கள் இந்த களத்துக்கு அதை நோக்கி தான் நாங்கள் வர்றோம். தேர்தலில் நின்று எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும் நாங்கள் வரல. ஒரு சமூக மாற்றத்தை, ஒரு புரட்சிகர மாற்றத்தை விடுதலை புலிகள் எப்படி வந்து இலங்கையில் அவங்க வந்து மேதகு பிரபாகரன் அவருடைய தலைமையில் வந்து செயல்பட்டாங்களோ, அதுபோல் நாங்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவினுடைய இந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டு அல்லது இந்த சூழலில் நாம் எப்படி வந்து ஒரு புரட்சிகரமான அரசியலை வந்து முன்னெடுக்கிறது அப்படிங்கிற இடத்துக்கு தான் நாங்கள் வர்றோம். ஆனால் அரசினுடைய அடக்குமுறை, ஒடுக்குமுறை, எங்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டம் எங்கள் மீது ஏவப்பட்டது, மிக மோசமாக நாங்கள் வேட்டையாடப்பட்டோம், விரட்டப்பட்டோம், துரத்தப்பட்டோம். இது எல்லாமே நாங்கள் வந்து கடந்த 10 ஆண்டுகள், அதாவது 99க்கு முன்பு மிக மோசமான சூழலில் நாங்கள் இருந்தோம். விடுதலை சிறுத்தைகளில் இணைகிறதே வந்து ஒரு ஒரு பெரிய வந்து சேலஞ்சாக இருந்தது. நான் விடுதலை சிறுத்தைன்னு சொல்கிறதுக்கே ஒரு பெரிய வந்து ஒரு சேலஞ்ச். அது தலித் மக்களே வந்து அந்த கட்சிக்குள்ளே இணைகிறதுக்கு யோசித்தாங்க. இது ஒரு நக்சல்பாரி இயக்கம், ஒரு தீவிரவாத இயக்கம் சொல்லி கட்டமைச்சாங்க. ஆனால் 99 தேர்தல் பதவிக்கு வந்த பிறகு புரட்சியாளர் அம்பேத்கருடைய அந்த பாராளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு வந்து இதன் மூலமாக வந்து இந்த மக்களை வந்து நம்ம அமைப்பாக்க வேண்டிய தேவை இருக்குது. அதுதான் எங்களுடைய முதல் அசைன்மெண்ட்டு, முதல் இலக்கு. நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இந்த மக்கள் யாருக்கோ ஓட்டு போடுறாங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு, போஸ்டர் ஓட்டுறதுக்கு, இதுக்கு தான் பயன்படுறாங்க. ஆனால் ஒரு மிகப்பெரிய சக்தி இவர்கள்,
ஆனால் இவர்கள் வந்து அதற்கு தான் பயன்படுறாங்க, இவங்களை அமைப்பாக்க முடியல அப்படிங்கிறதுக்காக முதலில் அவர்களை அமைப்பாக்குவது தான் எங்களுடைய இலக்காக இருந்தது. அதை தான் நாங்கள் வந்து இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சரி. அப்புறம் 1999 தேர்தல் பாதைக்கு வந்த பிறகு எங்களுடைய தலைவர் அவர்கள் ஐயா மூப்பனார் அவர்களுடைய தலைமையில் அந்த அணியை அமைச்ச பிறகு 2.5 லட்சம் வாக்குகள் வந்து சிதம்பரத்தில் வந்து பெற்றார். பெற்றார். வீடுகள் கொளுத்தப்பட்டது, அங்கே வந்து ஆடு மாடுகள் எரிக்கப்பட்டது, காயங்க அவ்வளோ பேரும் மண்டை உடைஞ்சி, நீங்கள் அதை இன்னைக்கும் பார்க்கும்போது அவ்வளோ அந்த அந்த குடிசையிலிருந்து வர்ற எரியூட்டப்பட்ட சாம்பல் இன்னைக்கும் அந்த நெடி இருக்குது. அப்போ அதிலிருந்து தான் நாங்கள் வெறுமனே வந்து ஒரு சினிமாவில் இருந்து இல்லைன்னா வந்து அந்த புகழ் வெளிச்சத்துக்கு நாங்கள் வரல, கீழேருந்து நாங்கள் வந்த ஆட்கள் வந்து. அப்போ எங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது நீங்கள் சொன்னது போல் அதிகாரத்தை நாங்கள் வந்து கைப்பற்றுவது தான் எங்களுடைய இலக்கு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை நோக்கி நாங்கள் வந்து மிக ஆழமாக, அதே நேரத்தில் அங்குலமாக நாங்கள் வந்து நகர்ந்து வர்றோம். அங்குலம் அங்குலமாகனா உங்களுடைய உயரம் உங்களுக்கு தெரியலையா? அது நீங்கள் கேட்டதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நேற்று கட்சி ஆரம்பித்து நாங்கள் வந்து நாளைக்கே முதலமைச்சர் ஆகும்னு சொல்கிறாங்க. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நான் தான் முதல்வர்னு சொல்கிறாங்க. நான் வந்தால் முதல் கையெழுத்து இதுதான் சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் எதுவுமே நடக்கலை, எதுவுமே நடக்க போகிறதும் இல்லை. முதல்ல மக்களுக்கு பணியாற்று, அதான் மாவோ சொல்கிறது. நீ மக்களிடம் செல், மக்களிடம் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய களப்பணியை செய்யுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. யாருமே மக்களுக்கு பணியாற்றுவதற்கு தயாராக இல்லை. எடுத்த உடனே வந்த உடனே வந்து நான் நேராக சிஎம் தான், பனையூர்லேருந்து நான் நேராக ஸ்ட்ரைட்டாக நான் சிஎம் ஆகிடுவேன் நான் அப்படின்னு சொல்கிற அந்த மனநிலை இருக்குல்ல, இந்த மனநிலையை நீங்கள் என்னவா பார்க்குறீங்க? மக்கள் ஏற்றுட்டாங்க. இல்லை இந்த மனநிலை, நீங்கள் வந்து எதுவும் உழைக்க மாட்டீங்க, மக்களுக்கு நீங்கள் பேச மாட்டீங்க, போராட மாட்டீங்க, அவருடைய கண்ணீரை துடைக்க மாட்டீங்க, அவர்கள் குறித்து பிரச்சனையை பேச மாட்டீங்க. நீங்கள் வந்து சினிமாவில் வந்து நீங்கள் நடிப்பீங்க, நடித்து முடிச்சுட்டு அந்த புகழில் அந்த கவர்ச்சியில் வந்து நான் முதலமைச்சர் ஆயிடுவேன்னு சொல்கிறது எவ்வளவு பெரிய வந்து நீங்கள் வந்து ஒரு மக்களை ஆதங்கமும் இருக்கு அதுல. இல்லை நீ மக்களை ஏமாற்றுகிறார்களே அப்படிங்கிற வருத்தம் இருக்குது எங்களுக்கு, அந்த ஆதங்கம் இருக்குது. என்ன இப்படி வந்து ஒரு 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 மந்தை மனநிலையை உருவாக்குறாங்க? ஒரு கோட்பாட்டு அடிப்படையில் ஒரு கருத்தியல் ரீதியாக அவர்களை வந்து விழிப்புணர்வு செய்ய வேண்டாமா? இது நீங்கள் வந்து அப்படி செய்யாமல் நீங்கள் வந்து ஒரே நாளில் வந்து சினிமாவில் வந்து நீங்கள் வந்து ஹீரோவாக வந்து இருந்து ஃபைட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு கிளைமாக்ஸ் பண்ணி நீங்கள் பண்ண முடியுமா? இது யாருக்கு இந்த பொறுப்புணர்வு வேணும்? இந்த பொறுப்புணர்வு வந்து நீ எப்படி வந்து மக்கள்கிட்ட ஊட்டுறது? நீங்கள் அம்பேத்கர் கொள்கையா, பெரியாருடைய கொள்கையா, மார்க்ஸுடைய கொள்கையா, நீங்கள் வந்து எல்லாருடைய கொள்கையை நீங்கள் வந்து மக்கள்கிட்ட நீங்கள் பேச வைக்கிறது மூலமாக அவங்கள வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுனா கண்டென்ட் ரீதியாக நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஓகே, வெறும் வந்து சினிமா கவர்ச்சி மூலமாக வந்து சினிமாவோட அவர் பண்ணுறது போல் இங்கே நீங்கள் வந்து ஒரு புரட்சியை பண்ண முடியாதுல்ல. அப்போ எங்களுக்கு தெரியும், நீங்கள் சொன்ன எங்களுடைய உயரம் அல்லது எங்களுடைய வலிமை அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அப்புறம் இல்லை அதைத்தான் சொல்கிறேன். நாங்கள் இப்போ நீங்கள் வந்து இவ்வளவு காலம் நாங்கள் வந்து இருந்து ஒரு பொது சமூகத்தில் எங்களுக்கு அக்செப்ட் கிடைக்கிறதே ஒரு 25 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 25 ஆண்டுல நீங்க தேர்தல் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் இருந்தே திருமாவளவன் அவர்கள் வந்து அதிமுக திமுக இரு இயக்கங்களும் இருந்தாலும் கூட அங்கீகரிக்கப்பட்ட தலைவராகத்தான் இருந்திருக்கிறாரு. அதுல என்ன சந்தேகம்? 2021 டிசைடிங் ஃபேக்டரா நீங்க இருந்த போதும் கூட வெறும் 6 என்கின்ற இலக்கத்தில் சுருங்கி விட்டதாக உங்களுக்கு தோணலையாது? இல்லை நீங்கள் அதாவது அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க, அதற்கு முதல்ல வந்து நன்றி. இன்னமும் கூடுதலாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் உழைக்கிறோம். இன்னமும் வந்து இந்த தமிழ்நாடே வந்து முழுமையாக ஏற்றுக்கொண்டு இவர்தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை வந்து அந்த முன்மொழிவதற்கு நாங்கள் வந்து உழைக்கிறோம். இன்னும் வந்து காலம் நமக்கு வந்து தேவைப்படுது, இன்னும் உழைக்க வேண்டும் என்று நாங்கள் வந்து மக்கள் நினைக்கிறேன். அதனால் நாங்கள் அதை நோக்கி போகிறோம். நாங்கள் அவசரப்படலை. இன்றைக்கி வந்து தமிழ்நாடு ஒரு நாள் கட்டாயம் விடுதலை சிறுத்தைகள் கையில் தான் நிற்கும். விடுதலை சிறுத்தைகள் அரசியலில் தான் பேசும். விடுதலை சிறுத்தைகள் அரசியல் தான் தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பானது அப்படிங்கிறத மக்கள் உணர்வாங்க. அதை உணர வைப்பதற்கான அரசியல் தான் எங்களுடைய தலைவர் அவர்கள் முன்னெடுக்கிறாங்க. நாங்கள் அவசரப்படலை. நாங்கள் வந்து நீங்கள் சொன்னது போல் வந்து எங்களுக்கு காலம் அல்லது எங்களுக்கான அந்த வலிமை அப்படிங்கிறது இருந்தாலும் நாங்கள் வந்து எல்லோருடைய அக்செப்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறத நாங்கள் ஒரு பொறுப்புணர்வோடு தான் அதை நகர்த்துறோம். அதனால் இப்போ எண்ணிக்கைகளில் வந்து பெரிதாக கவனம் எடுத்துக்கொள்வதில்லை, திருப்திப்பட்டுக் கொள்கிறீர்கள்? இல்லை அப்படி நீங்கள் வந்து அதை உடனே எண்ணிக்கைக்குள்ள சுருக்க வேண்டாம். எண்ணிக்கை சுருக்கிறதுக்கான கேட்கல. ஒரு பெரிய இடத்தை நோக்கி ஒரு பெரிய கோட்பாடை வைத்து அனைத்து மக்களுக்குமான விஷயத்தை நீங்கள் நகரத்துக்குன்னு சொல்லுகிறீர்கள். நீங்கள் ஒரு சின்ன இலக்கத்துல தேர்தல் நின்னால் போதும், நம்ம ரெப்ரசன்டேஷன் இருந்தா போதுங்கிறதோட நின்னாருங்களாங்கிறதா நான் கேட்குறேன். இல்லை அதான் ரொம்ப முக்கியமான ஒரு பார்வை விடுதலை சிறுத்தைகள் மேலே எல்லாருக்குமே இருக்குது.
அவர் சீட்டு வந்து ரொம்ப குறைச்சி தான் வாங்குறாங்க அல்லது குறைச்சி தான் வந்து குடுக்குறாங்க அப்படிங்கிறது இருக்குது. இப்ப நாங்க வந்து கடந்த காலங்கள்ல வந்து இதே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில 2011ல நாங்க வந்து 10 சீட்டு வாங்கியிருக்கிறோம். ம். அதுக்கு முன்னாடி வந்து ஜெயலலிதா அம்மையார் அ அணியில கூட்டணியில வந்து நாங்க வந்து 9 சீட்டு வாங்கியிருக்கிறோம். இது எல்லாமே வந்து கடந்த காலங்கள் நடந்தது. இப்ப வந்து நாங்க வந்து அந்த 6 சீட்டு வாங்கியதற்கான காரணம் வந்து எங்களுடைய தலைவர் அவர்கள் அன்றைக்கே வெளிப்படையா தெளிவுபடுத்தினாரு. எங்களுக்கு வந்து இடங்கள் முக்கியமல்ல, இலக்கு தான் முக்கியம். எந்த இலக்கின் அடிப்படையில் நாங்க செயல்படுறோம் அப்படிங்கிறத வந்து தெளிவுபடுத்தினாரு. எங்களுக்கு வந்து சனாதன, பாஜக எதிர்ப்பு ரொம்ப முக்கியம். அதை வீழ்த்த வேண்டும். நாங்க இத வந்து சொல்லி நாங்க வந்து கூட்டணியிலிருந்து வெளியேறி, நாங்க இத பலவீனப்படுத்த விரும்பல அப்படிங்கிறத நாங்க தெளிவுபடுத்துறோம். அதே மாரி எங்களுக்கு இப்ப நீங்க ஆட்சி ஓப்பனா அதிகாரத்தில் சொல்லிட்டோம். பங்குங்கிறத முதல்ல வச்ச கோரிக்கை நீங்க தான் வச்சீங்க. நாங்க தான் வச்சோம். ஆனா, இப்ப அதுல அந்த 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 கோரிக்கையும் வந்து வேண்டான்னு இல்ல வேண்டாம்னு இல்ல, இல்ல. சொல்லல. உங்க எதையுமே கட்சி ரீதியா சொல்லல. இந்த தேர்தல் ரீதியா சொல்றேன். இல்ல இன்னமும் சொல்றோம். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற முழக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு கோட்பாட்டு அடிப்படையில, அது வந்து எங்களுக்காக வைக்கப்பட்ட முழக்கம் இல்ல. இல்ல அது அ எல்லாருக்குமான அதான் முழக்கம். அது முழக்கம் வந்து இப்ப அடங்கமறு, அத்துமீறு அப்படிங்கிற முழக்கம் வந்து எங்களுக்காக வைக்கப்பட்டதில்ல. ம். அது வந்து யாரெல்லாம் அடக்கப்படுகிறார்களோ, யாரெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கான முழக்கம். ம். உலகம் முழுக்க இந்த முழக்கத்த எடுத்துட்டு போலாம். இன்னைக்கு வந்து ட்ரம்புக்கு எதிரா வந்து போராடுறாங்க அப்படின்னா, ரைட். அந்த முழக்கத்த வந்து நீங்க வைக்கலாம். அ வட மாநிலங்கள்ல வந்து நீங்க வந்து அ அது இருக்கிற மக்கள் போராடுறாங்கன்னா, அது வைக்கலாம். ஏன் ஏன் இத சொல்றோம்னா, ம். இந்த ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற முழக்கம் அப்படிங்கிறது ஒரு கோட்பாட்டு புரிதல் உள்ள முழக்கமா மாறணும் அப்படிங்கிறது எங்களுடைய பார்வை. ம். வெறுமனே நாங்க வந்து அதுல போய் செலுத்துறோம், அதுல போய் நாங்க வந்து கூட இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக இல்ல. ம். அப்ப நாங்க வந்து கூடுதல் தொகுதி நீங்க ம். இப்ப கேட்கறீங்கல்ல, கூடுதல் தொகுதி அப்படிங்கிறது ஒவ்வொரு முறையும் நாங்க கூடுதல் தொகுதி தான் கேட்கிறோம். ம். கடந்த முறையும் ஆனா, கேட்டோம். இங்க ஒரு இடத்துல ஒரு காம்ப்ரமைஸ் ஆயிடுறீங்களோ? அதுல. இல்ல அதுதான் சொல்றேன். காம்ப்ரமைஸ்னா மக்களுக்காக. ம். காம்ப்ரமைஸ் நாங்க எங்களுடைய கொள்கைக்காக. ம். காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து பாஜக, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார் அமைப்புகள் வந்து இன்னைக்கு மோசமான ஒரு சூழல்ல இருக்கு. அப்ப அதை எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. எல்லோருக்குமான இந்த இந்த இல்ல, இந்த எல்லோரும் இல்ல, இல்ல. இணைக்க வேண்டிய இல்ல, பொறுப்பு இல்ல, இருக்குல்ல. இல்ல, இல்ல, இல்ல திரு வன்னியரசு. நீங்க வந்து ஒரு நீண்ட கால பயணப்பட்டவர், கொள்கையை தாங்கக்கூடிய இங்க தலித் சமூகத்திற்காக மட்டுமல்லாமல், பொது சமூகத்திற்காகவும் வந்திருக்கக்கூடியதாக அறியப்பட்டுக் கொண்டிருக்கிற திருமாவளவன் அவர்கள், சமூகத்தினுடைய விடுதலை அல்லது மக்களினுடைய அரசியல் அப்படிங்கிறது, அதிகாரத்தை நோக்கி நகர்கின்ற போது, அது மேன்மைப்படுகிறது. அப்போதுதான் எழுச்சி வருகிறது அப்படிலாம் பேசக்கூடிய சூழலில், இது நான் திருப்திப்பட்டுக்கிட்டேன் மக்களுக்காகன்னு சொன்னா, அது மேலும் மேலும் ஒரு சப்ரஷன நோக்கி இல்ல நகராதா? அதான் இப்பவும் சொல்றேன். திருப்திப்பட்டதுன்னு இல்ல அது. ம். நாங்க ஏற்கனவே அத சொல்லிட்டோம். எங்களுக்கு திருப்தி இல்லைன்னு தான் சொல்லியிருக்கிறோம். ம். நீங்க எங்களுடைய தலைவருடைய ஒவ்வொரு பேட்டி நீங்க பார்த்தீங்கன்னா, இதுல எங்களுக்கு திருப்தி இல்ல. எங்களுக்கு கூடுதல் வேண்டும் தான் நம்ம சொல்றோம். இப்பவும் நாங்க அத தான் சொல்றோம். இந்த இந்த கூடுதல் தொகுதியை கேட்பது என்பது எங்களுக்காக அல்ல. இப்பவும் சொல்றேன். எப்படி வந்து இந்த முழக்கம் எங்களுக்கானது மட்டுமில்லைங்கிறது போல, நாங்க கூடுதல் தொகுதி கேட்பது எங்களுக்கானது மட்டுமல்ல. நாங்கள் கூடுதல் இடங்களில் நின்று சட்டமன்ற உறுப்பினர்கள் போகிறவர்கள் வெறும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்ல, அவர்கள் போராளிகள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு, ம். சட்டமன்றத்தில் போகக்கூடியவர்கள் வெறும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்ல, அவர்கள் போராளிகள். ம். சனாதனத்துக்கு எதிரான போராளிகள். பாஜகவுக்கு எதிரான போராளிகள், மனு தர்மத்துக்கு எதிரான போராளிகள், இந்துத்துவாவுக்கு எதிரான போராளிகள், தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய போராளிகள், தமிழ்நாட்டுடைய உரிமைகளை, தேசிய இனத்தினுடைய அடையாளத்தை பாதுகாக்கக்கூடிய போராளிகள். அப்ப இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக நாங்க வந்து போறோம் அப்படின்னா, இது தமிழ்நாட்டுக்கு நல்லது. அப்ப எல்லோரும் இணைந்து சேர்ந்து எங்களுக்கு கூடுதல் தொகுதியை வந்து நாங்க கேட்கிறோம் அப்படின்னா, அதை ஆதரிக்க வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் உண்டு. விடுதலை சிறுத்தைகள் போறாங்க அப்படின்னா, சட்டமன்றத்துக்கு போறாங்கன்னா, அவங்க கட்டாயம் வந்து இந்த பிரச்சனையை பேசுவாங்க. கட்டாயம் இதற்காக வந்து அவர்கள் சமரசம் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற இடம் இருக்குல்ல. ம். அப்ப அந்த இடத்துக்கு நாங்க நகர வேண்டிய தேவை இருக்கு. அப்ப அதனால நாங்க கட்டாயம் கூடுதல் தொகுதி கேட்போம் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்ல. அத வந்து கூட்டணி கட்சி தலைவர்களோடு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எப்ப பேசுவாங்களோ, அப்ப அந்த பேச்சுவார்த்தை தொடரும். எங்களுடைய தலைவர் அவர்கள் எங்களுடைய கருத்துக்களை, எங்களுடைய உணர்வுகளை வந்து அங்க சொல்லுவாங்க. அப்ப அந்த அடிப்படையில நாங்க வந்து இந்த கூடுதல் தொகுதியை வந்து இந்த முறை கேட்டு பெறுவோம். நன்றி திரு வன்னியரசு. இவ்வளவு நேரம் உங்களுடைய நீண்ட பயணத்தையும், கருத்துகளையும், நேரத்தையும் எங்கிட்ட பகிர்ந்துட்டு மிக்க நன்றி. நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.